இப்போ பாருங்க, இந்த லைனுக்கு மேலே, அதாவது ஆம்லா நாட் லைனுக்கு மேலே 1, 2, 3, 4, 5, 6 லைன் வந்து நான் நார்மல் நாட்டில் வந்து போட்டுட்டேன். போட்டு ஏணிப்படி முடிச்சும் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கேன். இப்போது இந்த நாட்டுக்கு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நார்மல் நாட் போட்டுட்டு இந்த நேராக இந்த ஆம்லா நாட் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு நேராக வந்து ஆம்லா நாட் நம்ம போடணும். இப்போ பாருங்கள், இப்போது ஒரு நார்மல் போடுறேன் நான். ஆறு லைன் போட்டதுக்கப்புறம் நார்மல் நாட் போட்டேன். இங்கே கீழே இருக்குது இல்லைங்களா ஆம்லா நாட்டு, இந்த 2 நாட்டை எடுத்துக்க வேண்டாம், இந்த நாட்டை எடுத்துக்கோங்க. இதுலேருந்து இந்த ஒயர் இந்த ஒயர் இந்த ஒயர் இந்த ஒயர் இந்த 2 ஒயருக்கும் ரன்னிங் ஒயரையும் வச்சு நம்ம ஆம்லா நாட் போடணும். அந்த ஆம்லா நாட்டுக்கு நேராக அது கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. பக்கம் பக்கமாக இருக்கிற 2 ஒயரு அப்புறம் ரன்னிங் ஒயரு 3 ஒயரை வச்சு இந்த இதில் வந்து நம்ம ஆம்லா நாட் போடுறோம். சரிங்களா? இப்போது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நார்மல் நாட்டு, இதுவும் நார்மல் நாட்டு, இதுவும் நார்மல் நாட்டு. அடுத்து 3 நாட்டு வந்து நார்மல் நாட்டு. ஒரு ஆம்லா நாட்டு தான் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஒரு ஆம்லா நாட் போட்டதுக்கப்புறம் 3 நார்மல் நாட்டு. இப்போது இந்த ஆம்லா நாட்டுக்கு அப்புறம் 3 நார்மல் நாட் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆம்லா நாட் இருக்குது. இந்த 2 எடுத்துக்கக்கூடாது. மேலே இருக்கிற இந்த ஒரு ஆம்லா நாட்டுக்கு நேராக இந்த 2 ஒயரும் வரும். சரிங்களா? இந்த நாட்லேருந்து வர 2 ஒயரும் மேலே நாட் மாதிரி வரும். அதில் வந்து இப்போ போடணும். 3 நாட்டு நீங்கள் போட்டிங்கனாலே அடுத்தது வந்து அந்த நாட்டு தான் வரும். இப்போது எனக்கு இந்த ஒரு இடம் மட்டும் ஒயர் கம்மியாக இருக்குது. பத்தலைன்னா நம்ம வந்து ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஆம்லா நாட் போட்டேன். இதுக்கப்புறம் எல்லாமே வந்து நார்மல் நாட்டு தான். நார்மல் நாட் போட்டுட்டு அந்த சைடு போட்ட மாதிரியே இந்த ஆம்லா நாட்டுக்கு நேராக மேலே இருக்கிற இந்த 2 ஒயரை வச்சு ஒரு ஆம்லா நாட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் 3 நாட்டு நார்மல் நாட்டு, 1 2 3 நார்மல் நாட் போட்டுட்டு இந்த ஆம்லா நாட்டுக்கு நேராக இருக்கிற இந்த 2 ஒயரை வச்சு நமக்கு ஆம்லா நாட்டு. ஓகே, இப்போ நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு போட்ட மாதிரியே இந்த பக்கமும் நம்ம போடணும். இப்போ இந்த ஆம்லா நாட்டுக்கு அப்புறம் எல்லாமே வந்து நார்மல் நாட்டு. அந்த கார்னரில் தான் வந்து நம்ம திரும்பவும் ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுட்டு 3 நார்மல் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நெல்லிக்காய் முடிச்சு போடுவோம். ஓகே, சரியா? இப்போ இவ்வளோ தூரம் வரைக்கும் போட்டுட்டு இந்த இடம் ஆம்லா நாட் போடுற இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே நம்ம ஆம்லா நாட் போட்டதுலேருந்து இவ்வளோ தூரம் நான் பின்னிட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல வந்து கீழே வந்து இங்கே வந்து ஆம்லா நாட் இருக்குது. இதுக்கு மேலே இருக்கிற 2 ஒயரு இங்கே வந்தீங்கன்னா இந்த 2. சரியா? இப்போ இதில் வந்து ஆம்லா நாட் போடுறேன் நான். ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு அடுத்தடுத்த ஒயரை மடித்து போட வேண்டியது தான். ஆம்லா நாட்டும் உங்களுக்கு ஈஸி தான். டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 3 நார்மல் நாட் போட்டுட்டு அடுத்து இதுக்கு நேராக ஆம்லா நாட் வரும். அதே மாதிரி ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு போடணும். சரியா? ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போடணும். நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டேன். இப்போ வந்து இங்கே இருக்குது ஆம்லா நாட்டு. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஆம்லா நாட்டு இங்கே இருக்குது. அதுக்கு மேலே இங்கே ஒரு ஆம்லா நாட்டு வரணும். அதாவது இந்த ஆம்லா நாட்லேருந்து 2 ஒயர் வரும் உங்களுக்கு.
ஸோ இந்த இடத்துல ஒரு ஆம்லா நாட்டும் இந்த இடத்துல ஒரு ஆம்லா நாட்டும் நம்ம போடணும். ஓகேவா? கீழே எப்படி போட்டோம் அதே மாதிரி. இப்போ ஒரு நாட்டு அதுக்கு மேலே 2 நாட்டு வருது இல்லையா? இப்போ ஸோ இங்கேருந்து போகும்பொழுது ஒரு நாட்டு அதுக்கும் மேலே வந்து 2 நாட்டு. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஆம்லா. இப்போ பாருங்கள் இதை அப்படியே மடக்கிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஆம்லா நாட் போடணும். அதுக்கப்புறம் ஒரு நாட்டு நார்மல் நாட் போட்டுட்டு இன்னும் 2 ஆம்லா நாட்டு போடணும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துலையும் ஒரு ஆம்லா நாட். இந்த ஆம்லா நாட்லேருந்து 2 ஒயர் வரும். அந்த 2 ஒயர் வர்ற இடத்துலையும் ஆம்லா நாட். நீங்கள் பேஸ்கெட் போடும் பொழுது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து ஒரு நார்மல் நாட்டு. ஒரு நார்மல் நாட்டு தான். ஏன்னா கீழே அப்படி தானே போட்டிருப்போம். 2 ஆம்லா நாட்டு அப்புறம் ஒரு நார்மல் நாட்டு அப்புறம் 2 ஆம்லா நாட்டு அது போல் வரும். இப்போ இங்கே வந்து ஒரு ஆம்லா நாட்டு அதே போல் இந்த ஒயர் வருது இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஆம்லா நாட்டு வரும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆம்லா நாட்டு. இதே போல் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த சைடு பாருங்கள் நான் வந்துட்டு 2 ஆம்லா நாட் போட்டேன். சரியா? 2 ஆம்லா நாட் இருக்குது. அதுக்கப்புறம் நார்மல் நாட்டு. இந்த நாட்டுக்கும் மேலே 2 ஆம்லா நாட்டு வர மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நார்மல் நாட்டாக போட்டுட்டு இந்த சைடும் பார்த்திங்கன்னா இந்த ஆம்லா நாட்டுக்கும் 2 சைடும் வந்து நம்ம இன்னொரு 2 ஆம்லா நாட்டு வரணும். இந்த ஒயரை வச்சும் ஒரு ஆம்லா நாட்டு, இந்த ஒயரை வச்சும் ஒரு ஆம்லா நாட்டு. சரிங்களா? இப்போ போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் இந்த சுற்றும் நான் போட்டுட்டேன். அதாவது 2 ஆம்லா நாட்டு வர மாதிரி இருந்துச்சு இல்லையா? அந்த லைனும் போட்டுட்டேன். இப்போ இதோட வந்து நம்ம ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். ரன்னிங் ஒயரை கட் பண்ணி கொஞ்சமாக ஒயர் விட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சொருக்கி விட்டுடலாம். ரன்னிங் ஒயரை வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு 3-4 முடிச்சுக்கு வந்து சொருக்கி விட்டுடலாம். நான் சொருக்கிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணி சொருகினதுக்கு அப்புறம் இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி சொருகிட்டேன். அதாவது இந்த ஆம்லா நாட்டு இருக்குது இல்லைங்களா? இந்த ஆம்லா நாட்டுக்கும் இந்த ஆம்லா நாட்டுக்கும் இடையில 2 அதாவது பக்கத்தில் இருக்கிற 2 நார்மல் நாட்டை சொருகக்கூடாது. அதே போல் இந்த சைடு இருக்கிற 2 நார்மல் நாட்டை சொருகாமல் 1 2 3 4 5 6 7 ஒயரை வந்து உள்ளுக்குள்ளே வந்து நம்ம சொருகி விட்டுறணும். சரிங்களா? மற்றதெல்லாம் வந்து வெளியில் இருக்கும். ஏன்னா ஹேண்டில் வந்து போடுவோம் இல்லைங்களா? அதுக்காக இடையில இருக்கிற 7 ஒயரை மட்டும் சொருகணும். ஆம்லா நாட்டுக்கு பக்கத்தில் 2 நார்மல் நாட்டு ஒயரை சொருகக்கூடாது. அதே போல் இந்த ஆம்லா நாட்டுக்கு இடையில 2 நார்மல் நாட்டு ஒயரை சொருகக்கூடாது. இதே போல் இந்த சைடும் நம்ம வந்து சொருகிக்கணும். அதாவது ஒரு லைன் நான் உள்ளுக்குள்ளே வந்து மடைக்கெல்லாம் சொருகலை பாருங்கள், அப்படியே சொருகியிருக்கேன். இங்கே இருக்கா? இந்த நாட்லேருந்து வர ஒயரை இந்த நாட்டில் அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து சொருகணும். ஆனால் ஒரு லைன் வந்து மடைக்கெல்லாம் சொருகக்கூடாது. இப்போ இந்த ஒயரை சொருகக்கூடாது, மற்றதெல்லாம் சொருகணும். அதே போல் இந்த சைடு வந்து இந்த 2 ஒயரை சொருகாமல் மற்றதெல்லாம் சொருகணும். இப்போ இந்த சைடு நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் நடுவில் வந்து 2 சைடுமே வந்து சொருகிட்டேன். இப்போ வந்து சைடில் நம்ம சொருகாமல் இருக்கோம் இல்லைங்களா? இந்த ஒயரில் வந்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஒயரில் மட்டும் போடணும். சொருகிட்டு அதுக்கப்புறமா பின்ன ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா ஒயரும் ஒரே மாதிரி தெரியும். இப்போ இதில் பாருங்கள், ஆம்லா நாட்டில் 2 ஒயர் இருந்துச்சு இல்லையா? ஒரு ஒயரை விட்டுட்டு இன்னொரு ஒயரில் போடணும்.
இல்லைன்னா ரொம்ப நெருக்கமாக பக்கமாக தெரியும், அதனால தான். இப்போது இதை விட்டுட்டு இதில் போடலாம். ஆம்லா நாட்டில் 2 ஒயரில் ஏதாச்சும் ஒரு ஒயரை விட்டுட்டு நீங்கள் போடுங்க. இப்போ நான் இந்த ஒயரை இப்போ ஆம்லா நாட்டில் நான் இந்த ஒயரில் போடுறேன். உங்களுக்கே தெரியும் பின்னும் பொழுது எது உங்களுக்கு வாட்டமாக இருக்கோ அதை வச்சு போடுங்க. இப்போ இது வரைக்கும், அதாவது இந்த 2 நார்மல் ஒயர் இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் பின்னிடணும். இப்போ இவ்வளோ தூரம் வரைக்கும் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். அதே போல் இந்த சைடும் ஒரு லைன் வந்து நான் போட்டுட்டு காட்டுறேன். போட்டோம் இல்லைங்களா, அதே போல் ஆம்லா நாட்டில் 2 ஒயர் வரும். ஏதாச்சும் ஒரு ஒயரை வச்சு மேல் லைனுக்கு நாட் போடுங்க, 2 ஒயரையும் வச்சு போட வேண்டாம். இப்போ வந்து ரன்னிங் ஒயர் நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா 2 சைடும், அதை வந்து இந்த பின்னிட்டு வந்த லைனே இருக்கும்ல, அதில் வந்து அப்படியே சொருகி விட்டுருங்க. ஒரு 2-3 முடிச்சுக்கு சொருகி விட்டுருங்க. இந்த பின்னிட்டு வந்த லைன்லேயே வந்து அப்படியே சொருகி விட்டுருங்க. ஓகேவா? ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் அந்த லைன்லேயே வந்து இந்த சைடும் இருக்கும், இந்த பக்கமும் இருக்கும். இந்த சைடு இருக்குது பாருங்கள், இதையும் இந்த பக்கமாக சொருகி விட்டுருங்க. இதையும் வந்து அந்த பின்ன லைன்லேயே சொருகி விட்டுருங்க. ஓகே, இது வந்து சொருகினதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கு இல்லைங்களா ஒயரு, சின்னது பெருசு அந்த மாதிரியும் இருக்கும். நீங்கள் வந்து எல்லாத்தையும் இப்படி பிடிச்சிட்டு செல்லோ டேப் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இந்த இடத்துலேருந்து வந்து அப்படியே போட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த இடத்துலேருந்து அப்படியே செல்லோ டேப் வந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் போட்டுருங்க. அதே போல் இந்த சைடும் வந்து செல்லோ டேப் வந்து போட்டுடலாம். சின்ன டேப் இருந்தால் அதை வச்சு போடுங்க. என்கிட்ட பெருசாக இருந்துச்சு, நான் இப்போ போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க, இது மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி ஃபஸ்ட்டு இங்கே மட்டும் நான் சுற்றுறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் 2ஐயும் சேர்த்து மேல் பக்கம் சுற்றிக்கலாம். சின்ன டேப் இருந்தால் உங்களுக்கு இன்னும் சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன டேப் வச்சு நீங்கள் சுற்றிக்கோங்க. இப்போது இதையும் ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணி சுற்றணும், சரிங்களா? ஓகே, இந்த ஒயரெல்லாம் இதுக்குள்ளே கொடுத்துட்றேன். இப்போது இது மேலே வந்து நம்ம சுற்றணும். 1-2 ஒயர் பெருசாக இருக்கும், மற்றபடி எல்லாமே ஓரளவு கரெக்டாக தான் இருக்கும். இப்போது மேலே சுற்றிடலாமா? பெரிய டேப்புங்கிறதுனால கொஞ்சம் உள்ளுக்குள்ளே கொடுத்து சொருகிறது கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் நான் வந்து சுற்றிட்டேன், சரிங்களா? இந்த டேப் சின்ன டேப் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே கொடுத்து வாங்க நல்லாயிருக்கும். நான் இதை கட் பண்ணிவிட்டு இது போல் சுற்றிக்கோங்க. இன்னுமே பர்ஃபெக்ட். நீங்கள் சின்ன டேப் வச்சு அழகாக சுற்றிக்கோங்க. நான் பெரிய டேப் இருந்ததுனால அதை வச்சு சுற்றிட்டேன். இப்போது ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. அதை வச்சு இது ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றணும். இப்போது நான் வந்து ஒரு 5 அடியில் ஒயர் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு கரெக்டாக தெரில. அந்த ஒயரை வந்து இந்த நாட்டுக்குள்ளே இப்படி சொருகிருங்க. இந்த இடத்துல சொருகிக்கோங்க. நாட்டில் சொருகிட்டு இப்போ வந்து நம்ம சுற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த செல்லோ டேப் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே நல்லா டைட்டாக வந்து சுற்றுங்க. இவ்வளோ தூரம் வரைக்கும் சுற்றிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை உள்ளுக்குள்ளே வந்து நம்ம சொருகி விட்டுடலாம். கரெக்டாக எவ்வளோ ஒயர் ஆகுதுன்னு தெரில, அதனால் நான் வந்துட்டு 5 அடி எடுத்திருக்கேன். இவ்வளோ தூரம் வரைக்கும் நான் சுற்றிட்டு காட்டுறேன். நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், இவ்வளோ தூரம் சுற்றிட்டேன். இதை வந்து மீதியை வந்து உள்ளுக்குள்ளே வந்து சொருகி விட்டுடலாம். நான் 5 ஃபீட் எடுத்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் தான் வந்து ஒயர் வந்து இருக்குது. நீங்களும் அதே அளவே எடுத்துக்கோங்க.
இப்போது இது அப்படியே உள்ளுக்குள்ளே கொடுத்து உள்ளே இருக்கிற நாட்டில் வந்து சொருகி விட்டுடலாம். ஒரு 2 நாட்டுக்கு சொருகுங்க போதும். சொருகிட்டு கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த பேஸ்கெட் வந்து நல்லா அழகாக வந்திருக்கு. நமக்கு ஒரு ஆஃப் ரோல் இல்லை அதை விட கம்மியாகவே இந்த ஒயர் இருந்தாலே இந்த பேஸ்கெட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் போட்டுடலாம். இதோட பார்ட் 1 வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்ததுனால நான் பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு 2 வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்ட் 1 வந்து பேஸ் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிட்டன் கிஃப்ட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ சின்ன பசங்களுக்கு பர்த்டே அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கும்பொழுது க்யூட்டான ஒரு சின்ன பேஸ்கெட்டு அழகாக வரும். சரிங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.